ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான கஞ்சி செய்யலாமா? அதுக்கு நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு கைக்குத்தல் அரிசி எடுத்திருக்கேன். குருணை செவத்த அரிசி. இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பயிறு நல்ல தோலோட அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு தட்டியோ இல்லைனா இடிச்சோ கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காய் 2 பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற்றுறது 1 கப் அளவுக்கு தண்ணி பால், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நான் ஒரு 2 கப் சுடுதண்ணி சேர்க்குறேன். இங்கே அதையும் சேர்த்துக்குவோம். இந்த தண்ணி கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம் மறுபடியும். இப்போ முதல்ல இது வேகட்டும். இப்போ சின்ன குக்கருன்றதுனால அதிகமாக நான் இதில் தண்ணி சேர்க்கலை. இது வேகிற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ சுவைக்கு ஏற்ப உப்பு நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாம். நல்லா ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு கம்மன்னு ஒரு வாசனை. கிளறி விடுவோம். நல்லா அடி ஊன ஒரு வாட்டி கிளறி பாருங்கள். நல்லா குழைய வெந்திருக்கு. இப்படி தான் நமக்கு இருக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். சுடு தண்ணி சேருங்க. இந்த இடத்துல பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. நான் ஒரு 3 கப் அளவுக்கு இந்த இடத்துல தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுவோம். மறுபடியும் இந்த கஞ்சி வந்து நல்லா கொதிக்கட்டும். கஞ்சி வந்து நம்ம குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி கொண்டு வருவோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. மறுபடியும் நல்லா கிளறி விடுவோம். நல்லா அப்படி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச முதல் பால் அதை ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு கண்டெய்னரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஊற்றும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கு. நல்ல மனம் சுவை குணம் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான கஞ்சி. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ கண்டிப்பாக எடுக்கலாம். செஞ்சு பார்ப்பீங்க தானே?